உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலானது நாட்டுக்கோழி குழம்பு. இட்லிக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த மசாலா பொடிகளையும் யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக மசாலா எடுத்து வறுத்து அரைச்சி செய்கிறது இந்த குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மெத்தடில் செய்கிறப்ப இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷாக. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம். நாம் இந்த மாதிரி மசாலா வறுத்து வீட்டிலையே வைக்கிறப்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிற இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ உங்களை ரீச் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி மீடியம் சைஸ் பீசஸ் போட்டிருக்கு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் 10-12 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி துண்டை சேர்த்து நல்லா எண்ணெய் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம்லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே கோழியை வதக்கிக்கணும். இப்போது இது கூட வெங்காய வடகம் சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். 1/2 கிலோவுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா இதை எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகும். அடுத்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விடலாம். நல்லா வதக்கணும். வதக்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். சிக்கன் போட்ட உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்குனா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவு நல்லா வதக்கிக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். வதக்க வதக்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா முழுகி வர வரைக்கும் தண்ணி சேர்க்கணும். நாம் சேர்த்துருக்கிற சிக்கன் நல்லா முழுகினாதான் நான் விசில் விட்டு வேகிறப்ப ஒரே மாதிரி சிக்கன் துண்டுகள் வெந்து வரும். இந்த அளவு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மூடி வச்சு ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மினிமம் 8 விசிலாவது விட்டால் தான் நாட்டுக்கோழி நல்லா வெந்து வரும். சிக்கன் வெந்து வரத்துக்குள்ளே நாம் மசாலா தயார் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 1 ஸ்பூன் அரிசி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், சின்ன வெங்காயம் நல்லா வெந்துடணும், வதங்கிடணும். அந்தளவு வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கலர் மாறிடும். அடுத்ததாக கொத்தமல்லி சேர்க்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி பாருங்கள் லைட்டாக கலர் மாறி ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு இதை எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட்டாயமாக அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா மசாலா வாசனையாக இருக்கும். பொறுமையாக வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ நாம் சேர்த்த பொருட்கள்லாம் நல்லா கலர் மாறி கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு 3 துண்டு பட்டை, 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல காரசாரமாக இருக்கணும்னா ஒரு 5-6 வரமிளகாவையும் இப்போ இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நான் மீடியம் காரமாக இருந்தால் போதுன்றதுனால நான் வரமிளகா சேர்க்கலை.
1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து தேங்காயில் இருக்கிற வெட்னஸ் குறையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்ல காரசாரமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 வரமிளகா சேர்த்து வதக்கிக்கணும். நான் இன்றைக்கி மீடியம் காரமாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால மிளகாய்த்தூள் சேர்த்ததோடு விட்டுட்டேன். இப்போ அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போ இது நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 4 முந்திரி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். இப்போது எப்படி சிக்கன் வெந்திருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு. நான் 10 விசில் விட்டுருக்கேன் இந்த சிக்கன் வேகிறதுக்கு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா நைஸாக அரைச்சிட்டா குழம்போட டேஸ்ட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மசாலாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனை அடங்கி கரெக்டாக இருக்கும். நான் இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது இது கொதிக்கிற வரைக்கும் இப்படி குக்கர் மூடி வைக்கலாம். அப்போ தான் வாசனை வெளியே போகாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா மசாலா வீட்டிலையே அரைச்சி வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் 5லேருந்து 7 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதே சப்பாத்திக்குன்னா நல்லா இன்னும் கெட்டியாக எடுக்கலாம். நான் இட்லி தோசைக்குன்றதுனால இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டேன். நல்ல சிக்கன் இதுலேயே வெந்து வரதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னலான இந்த நாட்டுக்கோழி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தான் பேக்கெட் மசாலாஸ் வாங்கி யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு குழம்பு நாம் வீட்டிலையே மசாலா வச்சு அரைச்சி செய்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.